சின்னதா இருக்க சொல்ல நான் பயங்கர ஆராத்து செம்ம வாலு விளையாடுறேன்ட்டு வீட்டில் இருக்க கண்ணாடியெல்லாம் உடச்சிடுவேன். அப்பா இருக்காருல்ல பயங்கர டென்ஷன் ஆயிடுவாரு, இந்த மேலே பயங்கரமாக கோவப்படுவார். ஆனால் அம்மா இருக்குதுல்ல அதுக்கு நானா உயிர். என் மேலே ரொம்ப பாசம் அதுக்கு. எங்கள் அப்பா வந்து இந்த கலரில் யாரும் வச்சுன்னு கேட்பாரா? எங்கள் அப்பா என்ன அடிப்படுத்திட்டு வந்து போயிட்டு எங்கள் அம்மா தான் தான் உடச்சுட்டு போய் சொல்லிடும். செய்யாத தப்பெல்லாம் அதான் செஞ்சதுன்னு ஒத்துக்கும். என்ன எங்கள் அப்பா கிட்ட திட்டு வாங்க கூடாது. என்னன்னு தெரியல, திடீர்னு உங்களை பார்த்தோம் எனக்கு என் அம்மா நான் வந்துடுச்சு. தெரியல எனக்கு எனக்கு நீங்க அம்மா மாதிரி தெரிறீங்க அண்ணே. சத்தியமா சொல்றேன், நான் உங்களை வெறும் அண்ணியா மட்டும் பார்க்கல, என்னோட அம்மாவை பார்க்கிறேன். எங்க அம்மா செத்துச்சுன்னு நினைச்சேன். இல்ல அண்ணே, எங்க அம்மா சாவுல. எங்க அம்மா உயிரோட்டா இருக்கு, இந்த வீட்டுல வாழ்ந்து நிக்குது. உங்க ரூபத்துல என் அம்மா வாழ்ந்து நிக்குது. என்ன மட்டும் இல்ல அண்ணே, சின்ன நட்டு இருக்கிறான்ல, எங்க ரெண்டு பேரும் நீதான் நீ அம்மா. என் அம்மா நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அண்ணே. தேங்க்ஸ் அண்ணே. நாகராஜ், என்ன உன் அம்மா மாதிரின்னு சொல்ற, அது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நீ சொன்ன அதே அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் ஒரு விஷயம் சொல்லவா? ஒருவேளை அத்தை உயிரோட இருந்திருந்தாலும் இதுதான் உன்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா மல்லிகாவை விட்டு விலக பாரு நாகராஜ். அவ உடம்பு சரியில்லாம இருக்கா, அதனால நீ அவளுக்கு உதவி பண்ற, அதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக நீ வேதவழியை வெறுத்து ஒதுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. மல்லிகாவோட ஃப்ரெண்டா அவளுக்கு நீ உதவி பண்ண, அத நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல நீ வேதவழியோட புருஷங்கிறதையும் மறந்துடாத. என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டோட மருமக வேதவழி தான். அதுல வேற யாரும் எந்த பங்கும் போட முடியாது. வேதவழிய புரிஞ்சுக்க பாரு தம்பி. அவ ரொம்ப அன்பானவ, உன் வாழ்க்கைக்கு ஏத்தவ. உங்க அம்மாவும் வேதவழி தான் இந்த வீட்டோட மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. நான் சொல்றதுக்காக இல்லைனாலும் உங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவாவது நீ அவ கூட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும் தம்பி. என்ன தம்பி அமைதியா இருக்க? வேதவழியும் நீயும் சேர்ந்து வாழ்வீங்க தம்பி. அந்த காலம் வரும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ மல்லிகாவை விட்டு விலகலனாலும் அவ உன்னை விட்டு விலகி போவா. கல்பனா அக்கா சொன்ன மாதிரி எக்காரணத்தை கொண்டே இவங்க தங்க விடக்கூடாது. அவர் வாழ வேண்டியது வேதவழியோட தான். அவங்க ரெண்டு பேரும் தான் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். நான் பாதியில வந்தவ, பாதியில போறதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட நெருங்க விடாம பண்ணணும். அவரை மேல அதிகமா பாசம் வைக்காம நான் தான் பாத்துக்கணும். இன்னும் சொல்ல போனா அவர் என்ன வெறுக்கணும், அந்த மாதிரி நான் நடந்துக்கணும். அப்பதான் அவர் என்ன மறந்துட்டு வேதவழி கூட வாழணும்னு முடிவு பண்ணுவாரு.
அப்பா மலே எல்லா மாத்திரையும் வாங்கிட்டேன். அந்த சிவப்பு கலர் மாத்திரை இல்ல, அது மட்டும் கிடையவே இல்லை. அது ஒரு 10-15 கடை ஏறி இறங்கி அவளால நனைஞ்சு வாங்கிட்டேன். சாப்பிட்டல, டக்குன்னு மாத்திரை போட்டு தூங்கு. நானும் படுகிற செம டயர்டு. ஒன்றும் தேவையில்ல, நீங்க கிளம்புங்க. என்ன மல்லே? நீங்க இங்க இருந்து புறப்படுங்கன்னு சொன்னேன். ஏன் நீங்க எதுக்கு இங்க இருக்கணும்? ஏன் நானும் உங்களை பாத்துக்கணும். இங்க பாருங்க, யாரும் என்ன பாத்துக்க தேவையில்ல. என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. ஏய் திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா ஒரு மாதிரி பேசுறாங்க. இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, ஆனா ராத்திரியில எல்லாம் யாரோ ஒருத்தர் வந்து தங்குறாருன்னு தப்பா பேசுறாங்க. ஏன் அப்படி சொன்னது? யாருன்னு கேட்டா அடிச்சு வாய்கில கோயப்பிடுறேன். அவங்க சரியாதான் பேசுறாங்க. அவங்க பேசுறதுல என்ன தப்பு? ஆமல்லே, நீங்க என்ன வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். ராத்திரியில எல்லாம் இங்க தங்க வேண்டாம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நானே உங்களுக்கு கால் பண்றேன். அப்ப வந்து நின்னீங்கன்னா போதும். நான் உன தினம் பார்க்காம எப்படி மல்லி நல்ல நிம்மதியா? என்ன பார்க்காம? இல்ல என்ன பார்க்காமன்னு கேக்குறேன். நான் நல்லா இருந்தப்பலாம் நீங்க தினமும் இங்க வந்து இருந்தீங்களா? என் கூட நைட் எல்லாம் தங்குனீங்களா? இல்லல்ல. அப்பெல்லாம் 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை தானே இந்த மல்லிகாவோட ஞாபகம் வந்துச்சு. இப்ப மட்டும் என்ன திடீர்னு தினமும் என்ன பார்க்காம இருக்க முடியாதுங்கிறீங்க? என்ன கருணையா இல்ல சாக போறாங்கிற அனுதாபமா? இல்ல எப்படா சாவான்னு பாக்குறதுக்காக கூடவே இருக்கீங்களா? மல்லி, நான் மல்லி இந்த மாதிரிலாம் பேசினுக்கிற? நான் உன்னை சாவு விடுவேனா? நானும் சரி, எவ்வளவு செலவுனாலும் சரி, என்ன அப்படியா? மாத்திரம் தர எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க? கொண்டு வந்து கொட்டி கொட்டி எனக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு. அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எடுத்து நோகாம செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இவ்ளோ பெரிய மனுஷனா வளர்ந்து நிக்கிறீங்களே, நெஞ்சு தொட்டு சொல்லுங்க. இது வரைக்கும் ஒத்த ரூபா உங்க வாழ்க்கையில நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க? எந்த வேலை வெட்டிக்கும் போகாம உங்களால எப்படிங்க இப்படி தெனாவட்டா உட்கார்ந்து இருக்க முடியுது? நான் நல்லாவே இருக்கேன்னு வைங்களேன். எந்த அடிப்படையில் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்க நினைக்கிறீங்க? உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்வாங்க. அப்படி பார்த்தா உங்க உத்தியோகம் என்ன? உங்க சொந்த உழைப்புல யாருக்காச்சும் ஏதாச்சும் பண்ணிருப்பீங்களா? தோளுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறமும் அப்பா கிட்ட கை நீட்டி காசு வாங்கினா அதுக்கு பேரு பிச்சை. அப்படி பிச்சை எடுத்த காசுல இந்த மாத்திரையை வாங்கிருந்தீங்கன்னா இப்படி ஒரு மாத்திரை எனக்கு தேவையில்ல. போங்க, போய் உங்க பொழப்ப பாருங்க. அதுக்கப்புறமா சாக போறவங்களோட பொழப்ப பார்க்கலாம். போங்கன்னு சொன்ன. இப்படி வெட்டி தண்டம் உட்கார்ந்து இருக்கிறவங்களோட மூஞ்ச பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்தா, இந்த மாதிரி சும்மா அழற மாதிரி எல்லாம் நடிச்சு எனக்கு கடுப்பேத்த கூடாது. நல்ல விதமா சொல்லும் போதே கிளம்பி போயிடணும். உங்களை போங்கன்னு சொன்னேன். இங்க பாருங்க, இந்த வாசல்ல படுத்து தூங்குறது, தெரு முக்குல உட்கார்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி வெட்டியா சீன் போடுற வேலை எல்லாம் இங்க இருக்க கூடாது. போயிட்டே இருக்கணும். போங்க. ஒன்று 2 3 4 5 6 7 8 ஏங்க 9 என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? 10. அது ஒண்ணும் இல்லம்மா, ஸ்கூல் படிக்கும் போது தப்பு பண்ணா
பெஞ்ச் மேல நிக்க வைக்கிறது, தோப்புக்கரணம் போட வைக்கிறதுன்னு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி நான் பண்ண தப்புக்கு நானே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். 16 ஏங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை பத்தி புரிஞ்சுக்காம என் அவசர புத்தியால வாய்க்கு வந்தபடிலாம் பேசி உன்னை காயப்படுத்தினேல, அதான் நான் பண்ண தப்பு. இனிமே உன்னை அப்படி பேசக்கூடாது, உன் மேல முழு நம்பிக்கை வைக்கணும்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு நானே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ஏங்க 18. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, முதல்ல நிப்பாட்டுங்க. இல்ல கல்பனா, தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுதான் என் பாலிசி. நீ அவ்வளவு தூரம் சொன்ன, அதையெல்லாம் நான் நம்பாம நான் பாட்டுக்கு எடுத்தறிஞ்சு பேசி உன்னை காயப்படுத்திட்டேன்ல, அதுக்கு நான் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். 100 தோப்புக்கரணை போடாம நான் நிறுத்த மாட்டேன். ப்ளீஸ், நீ எதுவும் சொல்லாம அமைதியா இரு. 20. ஐயோ நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்கன்னு சொல்றேன்ல. இல்ல கல்பனா, நான் உன்னை திட்டும் போது நீ எதுவும் சொல்லாம அமைதியா தானே இருந்த, ஆ. அதே மாதிரி இப்போ அமைதியா இரு. ஏங்க இப்ப நிப்பாட்ட போறீங்களா இல்லையா? 26. தயவு செஞ்சு சொல்றேன், நிப்பாட்டுங்க. 28. நீங்க இப்படி பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. 29. ஐயோ நிப்பாட்டுங்க ப்ளீஸ். முடியாது கல்பனா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? அப்ப 31. நான் சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? 2. கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன், 33. அப்பவும் கேட்க மாட்டீங்கல்ல? 34. 35. ஆ? ஏய், எதுக்கு இப்போ அழற? ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் தான் சொல்றேன்ல. அதையும் மீறி நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லடி, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இப்ப என்ன, நான் தோப்புக்கரணம் போடக்கூடாது அவ்வளவுதானே? சரி, நான் போடல. ம்? சரி, அழாத. வா, நீ உட்கார், 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 உட்கார். என்ன காயப்படுத்தினோடனே நீங்க ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏய், நான் உன்னை காயப்படுத்துவேனா? அப்புறம் நான் சொல்ல சொல்ல கேட்காம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. கல்பனா, உண்மையை சொல்லணும்னா உன்கிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு தெரியல. வெறும் வார்த்தையால என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றது ரொம்ப சாதாரணமா பட்டுச்சு. உன்னை அந்த அளவுக்கு நான் வார்த்தையால காயப்படுத்திருக்கேன். அதுக்கெல்லாம் ஈடாகிற மாதிரி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. அதான் எனக்கு நானே இப்படி ஒரு தண்டனை கொடுத்துக்கிட்டேன். நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லைங்க. அப்படி பார்த்தா நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன். அதுக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுக்கறது சொல்லுங்க? இனிமே நீங்க இப்படி எல்லாம் பண்ண கூடாது சொல்லிட்டேன். பண்ண மாட்டீங்க தானே? இனிமே உன்கிட்ட கோவப்பட்டாதானே இந்த மாதிரி தண்டனை எனக்கு. இனிமே நான் உன்னை நம்பாம எடுத்தறிஞ்சு பேச மாட்டேன். உன் மேல கோவப்பட மாட்டேன். பொறுமையா நடந்துக்குவேன். போதுமா? அன்பானவளா பக்குவமா நடந்துக்கன்னு நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா அதே மாதிரி நடந்துக்க நான் மறந்துட்டேன் பாத்தியா? நேத்து நடந்த மாதிரி இனிமே நம்ம 2 பேருக்குள்ள எப்பவுமே நடக்காது. கல்பனா, அது மட்டும் இல்லாம குழந்தை வளர வளர வெளியில நடக்கிற விஷயம்லாம் உனக்கு கேட்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி பார்த்தா நேத்து நான் உன்னை திட்டினது, உன்கிட்ட கடுமையா பேசினதெல்லாம் உனக்கு கேட்டிருப்போம். குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் மோசமா நடந்துகிட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப அவமானமா இருக்குமா? உன்கிட்டயும் சரி, நம்ம குழந்தைகிட்டயும் சரி, இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். உன்னை காயப்படுத்துறதும் நம்ம குழந்தைய காயப்படுத்துறதும் ஒண்ணுதானே. உங்களை காயப்படுத்தினதுக்காக தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஏய், என்னம்மா, என்ன மன்னிப்பீங்கல்ல? தேங்க்ஸ் கல்பனா, தேங்க்யூ சோ மச். சரி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் கீழே வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க பண்ண ஒரு சாதாரண விஷயத்துக்கு உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்கேன். அதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா என் உயிரை தான் நான் மாய்ச்சிக்கணும். அது ஒண்ணுதான் நான் பண்ண தப்புக்கு எல்லாம் ஒரே வழி. அவர் தான் வந்திருப்பாரோ? ட்ரெஸ் எடுத்துட்டு போக வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன்.
என்னங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி அங்க வச்சிருக்கேன். பேகு கீழே கபோர்ட்ல இருக்கு. அழுக்கு துணி ஏதாவது கொண்டு வந்திருந்தா பாத்ரூம்ல இருக்கிற டப்ல போட்டுருங்க. ஆ அப்புறம் போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவை சாத்திட்டு போங்க. நான் தூங்க போறேன். உங்க சொந்த உழைப்புல யாருக்காச்சும் ஏதாச்சும் பண்ணிருப்பீங்களா? தோளுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறமும் அப்பா கிட்ட கை நீட்டி காசு வாங்கினா அதுக்கு பேரு பிச்சை. அப்படி பிச்சை எடுத்த காசு இந்த மாத்திரையை வாங்கிருந்தீங்கன்னா இப்படி ஒரு மாத்திரை எனக்கு தேவையில்லை. என்ன இன்னும் இவர் போகாம இருக்காரு? என்னங்க என்ன உட்கார்ந்துருக்கீங்க? போலியா? இல்ல ஏன்? இல்லைண்ணா இன்னைக்கு இங்க தான் இருக்க போறேன். ஓ சாரிங்க, நீங்க மறுபடியும் போயிடுவீங்கன்னு நினைச்சு நான் பெட்ல படுத்துட்டேன். நான் கீழே படுத்துக்கிறேன். வேதாஜி, நீங்க எப்படி இருக்கீங்க? என்னங்க? இல்ல எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். பாருடா, ஆச்சரியமா இருக்கு. நாகராஜ் என்ன பார்த்தா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அவருக்கு இன்னும் என் மேல அக்கறைலாம் இருக்கா? ஏங்க நீங்களும் ஏங்க இந்த மாதிரிலாம் பேசினுக்கிறீங்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? கடந்த ஒரு வாரமா நீங்க என்கிட்ட யாரோ மாதிரி தானே நடந்துக்கிட்டீங்க. சரி, கடைசியா நீங்க எப்ப என்கிட்ட சாதாரணமா பேசுனீங்கன்னு தெரியுமா? கடைசியா நீங்க எப்ப என்கிட்ட சிரிச்சீங்கன்னு தெரியுமா? இந்த ஒரு வாரமா நான் இருக்கேனா இல்ல நான் செத்தனன்னு கூட கவலை இல்லாம தானே இருந்தீங்க. இப்ப மட்டும் என்னங்க திடீர்னு அக்கறை? மத்த எல்லாத்தையும் கூட விடுங்க. முந்த நாள் இடியும் மழையுமா இருந்துச்சு. கரண்ட் வேற போயிடுச்சு. வீட்டுல தனியா இருக்க பயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல தங்க முடியுமான்னு எவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். என்னை பத்தி கொஞ்சமாவது கவலைப்பட்டீங்களா? சரி, வர கூட வேண்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு போன் பண்ணி என்ன பண்றீங்கன்னு கேட்டு எனக்கு தைரியமாவது சொல்லலாம்ல. நான் உங்க நினைப்புல இருந்திருந்தா தானே இதெல்லாம் பண்ணிருப்பீங்க. உங்க விருப்பத்துக்கு எத்தனை நாள் வேணாலும் என்ன கண்டுக்காம என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஆனா நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும் போது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்லணும். அப்படிதானே? நீங்க சிரிச்சு பேசினா நானும் சிரிச்சு பேசணும். நீங்க கோவமாவோ இல்ல பிஸியாவோ இருந்தீங்கன்னா நான் அமைதியா இருந்தணும். உங்களுக்கு பேச்சு கொடுத்து நான் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. என்னங்க இது நியாயம்? அத மீறி பேசினா நீ என்ன என் பொண்டாட்டியான கேள்வி கேட்பீங்க. அப்படிதானே? என்ன உங்க பொண்டாட்டியா நினைக்க வேண்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு உயிருள்ள மனுஷியாவது நினைக்கலாம்ல. அப்படிலாம் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜ், கடிகாரம் இந்த மாதிரி என்னையும் ஒரு பொருளை நினைச்சா எப்படிங்க? நீங்க கோபமா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு எவ்வளவு காயப்படுத்துதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இவளுக்கும் ஒரு மனசு இருக்கு, உணர்வுகள் இருக்குன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போவீங்க, தங்குவீங்க. நினைச்சா இங்க இருப்பீங்க, இல்லனா இருக்க மாட்டீங்க. நான் ஏதாவது கேள்வி கேட்டா உனக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்வீங்க. உரிமை இல்லைன்னா அப்ப நான் யாருங்க? யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வாரமா துடிச்சிட்டு இருக்கீங்க.
உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நீங்க கட்டின தாலிய இன்னும் என் கழுத்துல சுமந்துட்டு இருக்கேன். என்னை பத்தி ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாத்தீங்களா? போதுங்க, நான் எதிர்பார்த்து ஏமாந்ததெல்லாம் போதும். முடியலங்க, மனசு அவ்வளவு பாரமா இருக்கு. நான் நிம்மதியா தூங்க எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? இனிமேலும் இது முடியாதுங்க. நினைச்சா சிரிச்சு பேசுறது இல்லைன்னா எரிஞ்சு விடுறது, இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். இது வரைக்கும் நடந்ததாவே இருக்கட்டும். நான் அதை பத்தி பேச விரும்பல. இனிமேலும் என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீங்க நல்லா யோசிங்க. இனிமே எப்பவும் என்கிட்ட அன்பா அக்கறையா பேசணும்னு தோணுச்சுன்னா இவள ஒரு மனுஷியா யோசிக்கணும், தாலி கட்டினவளா நினைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாளைக்கு காலையில என்னை பார்த்து சிரிச்சு பேசுங்க. இல்ல இவ யாரோ தானே, இவகிட்ட நாம ஏன் அன்பா அக்கறையா இருக்கணும்னு தோணுச்சுன்னா நாளைக்கு காலையில மட்டும் இல்ல, எப்பவும் என்னை பார்த்து சிரிக்க வேண்டாம். யாரோ மாதிரியே இருந்துக்கோங்க. முடிவு உங்க கையில. நாளைக்கு காலையில என்ன பார்த்து நீங்க சிரிச்சா உங்க அன்புக்கு பாதியப்பட்டவளா இருக்கேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன். அப்படி நீங்க சிரிக்கலனா வாழ்க்கை முழுக்க உங்களை தொந்தரவு பண்ணாம நான் விலகி இருந்துடுறேன். இது ஏன் மேல சத்தியம். நாளைக்கு சின்னதா ஒரு சிரிப்பு சிரிக்கலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. எடுக்கிற முடிவை உறுதியா எடுங்க. குட் நைட். நாளைக்கு காலையில என்ன பார்த்து நீங்க சிரிச்சா உங்க அன்புக்கு பாதியப்பட்டவளா இருக்கேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன். அப்படி நீங்க சிரிக்கலனா வாழ்க்கை முழுக்க உங்களை தொந்தரவு பண்ணாம நான் விலகி இருந்துடுறேன். எடுக்கிற முடிவை உறுதியா எடுங்க.